சாட்டை துறைமுருகன் ஏன்னா யூடியூப் சேனல் அது ஒரு சேனலு. அதில் போய் நல்லா ஒன்று ஒரு 500 கோடி படத்தை போய்ட்டு ஒரு 50 பேர் கூட பார்க்காத ஒரு சேனலில் கொண்டு போடுவாங்கம்மா. இன்னும் அவ்வளோ கேவலமான படம் எடுத்து வச்சுருக்காங்க. ரஜினிக்கெல்லாம் புத்தி கிடையாது. ரஜினி தான் நான் புத்தியில் எப்போது சொல்லிட்டேன். ரஜினிகாந்த் புத்தி தான் எதுக்கு லைக்காவிலையும் போயிட்டு வந்து சன் டிவிலையும் போய் அடிக்கிறாரு. முக்கால்வாசி ஏர்போர்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆகிட்டாரா இல்லை ஏர்போர்ட்டு செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாரான்னு தெரியல. அவர் இன்னைக்கு போடுறீங்க ட்விட்டர் போட நீங்கள் பாட்டு போயிட்டு இருப்பீங்க. பணம் படம் ரோட்டில் நிற்கிறான், உழைப்ப படம் ரோட்டில் நிற்கிறான். விஜய் என்ற கேட்டு இன்னும் அந்த படத்தை போராட்டிடுறான், வாழ்க்கையை போராடுறான். இன்றைக்கி ட்விட்டர் போறீங்கள, அன்னை எங்கே போனீங்க எல்லாரும்? சினிமா நேசி எந்த டெக்னிக்கும் தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் எல்லாரோட உழைப்பு இருக்குது, இதை நம்ம லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதையும் மீறி அது லீக் ஆகுது. திமுக தான் பண்ணிட்டு மனைவியை சதி பண்ணாங்க, திருசூரை சதி பண்ணாங்க, கடலூர் சதி பண்ணாங்க, சிபி விசாரணைகள் சதி பண்ணாங்க, சென்சார் போர்டு சதி பண்ணாங்க. ஸோ ஒரு வேளை இதையும் லீக் பண்ணி பார்ப்போம். இதுலையாக மூட விட்டு வராங்க, அப்செட் ஆகிறாங்களா? அமீரில் ஒரு ஆளே கிடையாது. அவரு போய்ட்டு போய் நான் பார்த்தேன், லீக் ஆச்சு, சிறுபான்மை இஸ்லாம் மீது தப்பாக சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு 2026. அது ஃபுல்லாக அரசியல் கார்டு போட்டுருக்கேன். ஃபுல்லாக விஜய் கட்டப்பு தான் நட்டி நடராஜ் போட்டிருக்காங்க. ஏன் ஸ்டாலின் கெட்டப் போடு, இல்லை வந்து உதயநிதி நடிகை தானே, அவன் கெட்டப்ப போடு, இல்லை அஜித் கெட்டப் போடு. என்ன அமுக்குனாலும் என்ன வந்து விஜய் வந்து நீ காலி பண்ண நினச்சாலும் விஜய் 100 அடி தாண்டுவாரை தவிர 40 அடி 30 போகிற ஆளே கிடையாது. சார் வணக்கம் சார். ஒரு 3 நாளாகவே வந்து நம்மளோட தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக ரொம்ப பேசப்படுற விஷயம் வந்து ஜனநாயகம் லீக் ஆனது தான். ஸோ இப்போ வந்து அந்த படக்குழுவோட மனநிலை எப்படி சார்? இது வந்து ரொம்ப சமூக ரீதியாக ரொம்ப தப்பான விஷயந்தான். இது வந்து என்னென்னா, இப்போ வந்து 1000 பேரோட உழைப்பு இருக்குது. ஒரு 500 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. செலவு பண்ணி இந்த படத்தை கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறாங்க. இதாகவே ஜனவரி மாதமே சென்சார் ஆகிடுச்சு. இந்த படம் ஜனவரி சென்சார் ஆனால் ஜனவரிக்கே வந்து ரிலீஸுக்கு உண்டான வேலையை அவங்க கவர்மெண்ட்டு கொடுத்துருந்தா அழகாக ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த படத்தை லாப நட்டம் பார்த்துருக்கலாம், எல்லாருடைய உழைப்பை காப்பாற்றிருக்கலாம், படத்தையும் வந்து தக்க வச்சுருக்கலாம். ஸோ இது முழுக்க வந்து இது ஜனநாயக படுகொலை மாதிரி. சென்சார் போர்டு தப்பு, இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் தப்பு. சென்சார் போர்டு டோட்டலாகவே வந்து விஜயை பழி வாங்க ஜனநாயக படத்தை இப்போ லீக் விட்டுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க சார், நாங்கள் எதுவும் லீக்ஸ் விடலை, நாங்கள் அந்த இதில் கேடிஎம் பாஸ்வேர்டெலாம் வாங்கி தான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னும் போது எங்கள் சைட்லேருந்து வந்து எந்த லீக்குமே இல்லை அப்படின்னு தான் அவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார்? இவங்க சென்சார் போர்டு. சென்சார் போர்டு முதல்ல முடக்குனதே தப்பு தானே. ஏன் முடக்குனீங்க? முதல்ல முடக்குனதே உங்களுக்கு தப்பு. சென்சார் ஆன படத்தை ஏன் முடக்குறீங்க? சென்சார் ஒரு படம் யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. கொடுத்ததப்போ அந்த படத்தை எதுக்கு முடக்குறீங்க? வியாபாரம் ஆகலையா, ப்ரொடியூசர் பிரச்சனையா, தேட்டர் பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் கிடையாது. முடக்குனது முதல் தப்பு. இப்போ லீக் ஆகிறதுக்கு காரணமும் அவங்க தான் முதல் காரணம். சென்சார் போர்டு தான் காரணம். இது முழுக்க சென்சார் போர்டு தான் பாதிக்கணும். சென்சார் போர்டு தான் வந்து கிளைம் பண்ணணும். இது உடனே அந்த மத்திய அரசு மாநில அரசு 2 பேரும் கேஸை போடணும், இல்லை கிளைம் பண்ணி இந்த காசை வசூல் பண்ணணும். சென்சார் போர்டு முடக்கலைன்னா இந்த படம் எப்போ வெளியே வந்திருக்கும், ஓடி இருக்கும், நல்லா போயிருக்கும். அது வந்து முடக்குனதுனால தான் இப்போ இவ்வளோ ஒரு எப்போவுமே ஆக்கிற சோத்தை வந்து எடுத்து மூடி வச்சு அது வந்து ஆறி அதுக்கு போய் ஒன்றும் இல்லாமல் தான் யூஸ் ஆகும். அதே மாதிரி ஜனவரி 10ஆம் தேதி சென்சார் ஆன படத்தை 4 மாதம் முடக்கி வச்சது சென்சார் போர்டு தப்பு தானே. அது எவ்வளோ தான் முடங்கி இதுக்குள்ளே கிடக்கும். புரியுதா? அதுக்கப்புறம் அரசியல் நெருக்கத்தில் எந்தெந்த டேமேஜை எதிர்பார்த்து எதுவுமே பண்ண முடியும். கட்சி இந்த படத்தை லீக் விட்டு இது மூலமாக ஒரு பிரச்சாரத்தை கட் பண்ணுறதுக்கு இது வந்து எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்சார் போடும் ஒட்டுமொத்த அரசியல் நோக்கம், உள்நோக்கம் தான் அது. மற்றபடி வந்து இது வந்து இவங்க டெக்னீஷியனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. படம் நெகட்டிவ் வந்து எப்பவுமே வந்து இவங்க கையில் இருக்கும். யார் கையில்? ப்ரொடியூசர் கையிலையோ, லேபு கையிலையோ, டெக்னீஷியன் கையிலையோ. பாசிட்டிவ் வந்து எங்கே ஒரு சென்சார் போர்டு தான் வரும். முதல் பாசிட்டிவ் பிரிண்ட் ஒரு படத்துக்கு முதல்ல பாசிட்டிவ் பிரிண்ட் எடுக்குது சென்சாருக்கு. அந்த சென்சாருக்கு பாசிட்டிவ் பிரிண்ட் எடுத்து அது சென்சார் போர்டு கண்ட்ரோலில் இருக்கும், லேப் கண்ட்ரோலில் இருக்கும். சென்சார் போர்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது. இது இருக்கிற இந்த படம் எத்தனை நாள் வச்சுருப்பாங்க, அங்கே உள்ள ஆட்கள் தான் லீக் பண்ணுறாங்க. இது முழு காரணமே சென்சார் போர்டு தான். இன்னொன்று என்னென்னா அதில் என்ன போட்டுருந்துச்சுன்னா அந்த எடிட்டுக்கு கொடுத்த ரெஃபரன்ஸ் அந்த மார்க் இருக்குது. அது பார்த்து அந்த மார்க் இருக்குது, அது இருக்குன்னு சொல்லி அதுவாக இருந்தால் கூட அது யாரும் அங்கே உள்ளே போய்ட்டு எடிட்டர் அதை தப்பு பண்ண மாட்டாங்க. சினிமா நேசி எந்த டெக்னீஷியனும் அதை தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் எல்லாரோட உழைப்பு இருக்குது, இதை நம்ம லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதையும் மீறி அது லீக் ஆகுது. திமுக தான் பண்ணியிருப்பாங்க இந்த வேலையை. திமுக தான் இப்போ ஆட்சி ஆளுது. இப்போ திமுகவில் தான் உளவு ஆளுகள்லாம் உள்ளே தான் அவங்க தான் வச்சுருப்பாங்க. அவங்களும் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்கல்ல, அவங்களும் சேனல் வச்சுருக்காங்கல்ல. அப்போ இந்த வேலையை அவங்க தான் எடுத்துருப்பாங்க. அந்த வேலையை எடிட் மார்க்கோட படம் வெளியே வருதுன்னா அதுக்காரம் முழுக்க திமுக காரணம்.
சார் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த படம் வந்து திமுகவுக்கு எதிரான படம்ன்ற மாதிரியே வந்து நிறைய பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது அவங்களே அவங்களுக்கு எப்படி சார் அவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு இதாக இவர் முடக்கிறது என்னென்ன வழி பண்ணுறாங்களோ ஒவ்வொரு இதையும் சதி பண்ணி பார்த்தாங்களே. மனைவியை சதி பண்ணாங்க, திருசாவை சதி பண்ணாங்க, கடவுள் சதி பண்ணாங்க, சிபி விசாரணையை சதி பண்ணாங்க, சென்சார் போர்டு சதி பண்ணாங்க. அதேமாதிரி இப்போ கடைசியான ஒரு 10 நாள் தான் எலெக்ஷன் ரிசல்ட் இருக்குது. ஸோ ஒரு வேளை இதையும் லீக் பண்ணி பார்ப்போம். இதுலையா மூட அவுட் ஆகிறாங்க, அப்செட் ஆகிறாங்களா, இல்லை விஜய் மேலே வந்து ஒரு எதிர்ப்பு வருதா, கொந்தளிப்பு வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து அது அதையும் அவங்க தான் செய்வாங்க. சரி, இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணது வந்து தாவேகா தரப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இவர் ஆதவ அர்ஜுன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தரப்பு பேசுகிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு அந்த வேலை? அது வந்து ஒரு படம் முடித்து சென்சார் போனாலே நடிகருக்கும் படத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு படம் முடித்து சென்சாருக்கு கொடுத்துட்டாலே அந்த படத்துக்கு நடிகருக்கு சம்மந்தமும் கிடையாது, டெக்னீஷியனுக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமும் கிடையாது. அது ப்ரொடியூசரு, லேபு, சென்சார் போர்டு இதுக்குள்ளே தான் வருமே தவிர இதில் நடிகை உள்ளே பூர முடியுது. ஒரு நடிகையோட ஃப்ரெண்டு உள்ளே போய் பூந்து என்ன எடுக்க அதை எடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு ப்ரொடியூசரு, என்கிட்ட தான் படம் இருக்கும், என்கிட்ட கண்டென்ட் இருக்கும். நான் எப்படி ஒரு நடிகர்கிட்ட கொடுத்து இந்த உள்ளே வந்து உட்காருன்னு சொல்லுவேன்? அப்படியே வந்து நடிகன் கண்டென்ட் படமே இல்லையே. அதை ஒரிஜினல் நடிகை கிடையாது. அது வந்து விஜய் ஃப்ரெண்டு. விஜய்க்கு அந்த படம் சம்மந்தம், சென்சார் ஆகினாலும் விஜய் சம்மந்தம் இல்லையே. டப்பிங் முடிச்சாச்சு, சென்சார் பண்ணியாச்சு, யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. அது எப்படி விஜய் என்ன சம்மந்தம்? விஜய் எங்கள் ஊரில் போய் நோண்டி எடுப்பார். அது அப்படி யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்களே. அது டேரக்டர் நான் ஒரு ஃப்ரெண்டை டேரக்ட் நான் அது டேரக்டர் முதல்ல ஒத்துக்க மாட்டார். ஒரு படம் முழுக்க இயக்குனர் சேர்ந்தது தான். கதையும் சரி, இது இயக்குனர் கம் ப்ரொடியூசர் தான் ஒரு படத்துக்கு கேப்டனு. 3வது நடிகர். அப்புறம் போய் அவங்க கண்ட்ரோலில் இருக்க ஃபுட்டேஜ் எப்படி இவங்க போய் உள்ளே போகும்போது எடுத்து வெளியே, அது தவறான விஷயம். சரி, என்னென்னா இந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த மாதிரி இதானது லீக் ஆனதுக்கு சூர்யா, அவரோட தம்பி கார்த்தி அப்படின்னு வந்து நிறைய பேர் கண்டனம் தெரிவித்தாங்க. இதில் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஏன்னா இவர் ரஜினி கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரஜினிகிட்ட வந்து இந்த ஜனநாயகம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி பேச விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இது பண்ணிட்டு போயிட்டார், தவிர்த்துட்டு போயிட்டார். இப்போ வந்து திடீர்னு ட்வீட் போட்டிருக்காரு, இது வந்து கண்டிக்க தகுந்தது அப்படின்னு. ரஜினிக்கெலாம் புத்தி கிடையாது. ரஜினி தான் நான் புத்தியில் எப்போது சொல்லிட்டேன். ரஜினிகாந்த் புத்தி தான் எதுக்கு லைக்காவிலையும் போயிட்டு வந்து சன் டிவிலையும் போய் அடிக்கிறார். முக்கால்வாசி ஏர்போர்ட்டில் தான் சுற்றிட்டு இருக்கார். இப்போது ஏர்போர்ட்டில் ரஜினியை பார்க்க முடியும். பார்த்தா ஏர்போர்ட்டில் தான் ரஜினிகாந்தே இருக்காது. ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆகிட்டாரா, இல்லை ஏர்போர்ட்டு செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாரான்னு தெரியல. அவர் எப்போ பார்த்தாலும் ஏர்போர்ட்டு அவர் ட்விட்டர் போர்ட்டில் எவன் பார்க்குது? அவர் ட்விட்டர் போர்ட்டில் பெரிய மரியாதைங்கிற அவருக்கே மரியாதை கிடையாது. அவர் ட்விட்டர் போர்ட்டை என்ன பண்ணாங்க மதிப்பாங்க? அதெல்லாம் தவறான விஷயம். அந்த அதுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் ட்விட்டர் போர்ட். இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தை முழுக்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு இருக்கிற கோபம் எல்லாமே வந்து தியேட்டர் உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். 2 பேர் தான் நான் முழுக்க சொல்லுவேன். சினிமாவை வச்சு வாழ்கிறது எல்லாமே வந்து உழைப்பெல்லாம் வந்து டெக்னீஷியனாக இருக்கும். வருமானம் ஃபுல்லாகவே தேட்டருக்காரனாக இருக்கும். தேட்டருக்காரங்க தான் வந்து எப்போதுமே வந்து ஒரு படத்தை வந்து போட்டு அந்த ஊர் மக்களையும் அந்த ஊரே திருவிழா மாதிரி ஆக்குறது தேட்டர் தான். அந்த தேட்டருக்காரன் தீபாவளி பொங்கல் தான் தமிழனுக்கு முக்கியமான பண்டிகை. தீபாவளி பொங்கல் ஏப்ரல் 14 தீபாவளி பொங்கலுக்கு வந்து ஒரு படத்தை டிக்ளேர் பண்ணானுங்க, ரிலீஸ் ஆகுதுன்னு, பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லும்போது அப்போ அந்த தேட்டருக்காரன் இறங்கி வேலை பார்க்கணும், போராடணும். ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஜனநாயகன்ற ஒரு திருவிழா சார்ந்த ஒரு படம் அது. அந்த படம் ரிலீஸ் ஆனால் 15 நாள் தேட்டருக்காரன் பயங்கர கொண்டாட்டம். விஜய் படத்தில் தான் தேட்டருக்காரன் முக்கால்வாசி பேர் சம்பாதிச்சாங்க. விஜய் படத்தில் வந்து இன்றைக்கி தேட்டருக்காரன் அமோகமாக இருக்கிறான், அமர்களாக இருக்கானா, அது காரணமே வந்து விஜய், அஜித்து, சிம்பு இவர்கள் தான் வந்து தேட்டரை வந்து திருவிழா மாதிரி கொண்டு வராங்க. தேட்டர்கள் வருமானமே விஜய் படம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்படி கல்லாக்கட்டான் துள்ளாமான்னு சொல்லும், அது இஷ்டத்துக்கு சொல்லலாம். ஒரு 70-80 படம் சொல்லலாம். எல்லா படம் திருவிழா படம். அப்போது ஜனநாயகம் டிக்ளேர் பண்ணி இது வந்து சென்சார் போர்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அன்றைக்கி தேட்டர் இழுத்து மூடணும். மூடி இந்த படம் ரிலீஸ் ஆனால் தேட்டர் ஓப்பன் பண்ணுவோம், இல்லை நாங்கள் தேட்டர் திறக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து இது திருவிழா மாதிரி பொங்கல் 15 நாள் இந்த படத்தை நம்பி தான் நாங்கள் வந்து மற்ற எல்லா படத்தையும் லாஸ்ட்டை ஏற்றுக்கிட்டோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஜனநாயகத்தை முடக்கிட்டாங்க, முடக்கும் போது நாங்கள் வந்து தேட்டரை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு தேட்டர் யாரும் உண்மையிலேயே தைரியமான ஆள் தான் அவனை வந்து இறங்கி ஃபைட் பண்ணி அந்த படத்தை கொண்டு வரது வேலை பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஜனநாயகம் லீக் ஆகி போச்சு, ட்விட்டர் போடுறான், நடிகன் போடுறான், இயக்குனர் போடுறான், சங்கம் போடுறான், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான ப்ரொடியூசர் புத்தியே கிடையாது. ப்ரொடியூசர் எவனுமே மூளையே கிடையாது. புரியுங்களா? இந்த படம் ட்விட்டர் போடுறதும் டிவி போடுற எவனும் புத்தியும் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வர புத்தி அது எங்கன்னா போய் சென்சாராகி ஒரு சென்சாரான படத்தை முடக்கிறானுங்களே, அந்த படத்தை ஏன் முடக்குறீங்க ஒரு கேள்வி கேட்கணுமா? நம்ம இன்றைக்கி போடுறீங்க ட்விட்டர் போட
நீங்கள் பாட்டு போயிட்டுருப்பீங்க. பணம் படம் ரோட்டில் நிற்கிறான், உழைப்ப படம் ரோட்டில் நிற்கிறான். அதுக்காக போராடினவன் இன்றைக்கி வந்து இன்னும் போராடி தான் இருக்கான். விஜய்ன்ற கேட்டு இன்னும் அந்த படத்தை போராட்டிருக்கான், வாழ்க்கையை போராடுறான். இன்றைக்கி ட்விட்டர் போகிறீங்கள, அன்னை எங்கே போனீங்க எல்லோரும்? அன்னைக்கு போடுறாங்க. இது முழுக்க விஜயை பழி வாங்கிறதுக்காக அந்த படத்தை முடக்குனாங்க. முடக்குனால அதோட விளைவு இன்றைக்கி வந்து இப்போ பைரசி ஆயிடுச்சு. இந்த பைரசி காரணம் யார்? இன்றைக்கி ஆள் ஆட்சி தான் காரணம். டெக்னீஷியனோ டீமே கிடையாது, ஆள் ஆட்சி தான். ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் இந்த படம் எங்கே இருக்குது, இங்கே கண்டென்ட் இருக்குது. ஏன்னா அவங்க நினச்சா தான் அது வெளியே வாங்க முடியும். ஸோ படத்துக்கு ஒரு படம் சாதமாக லைட் மேனோ ஒரு கேமராமேனோ போய்ட்டு ஏற்றி வெளியே விட முடியாது. புரியுங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஒரு படத்தை எப்படி வந்து பப்ளிக் ஆகி போச்சு. அப்போ வந்து இவன் என்ன சென்சார் போட்டு என்ன அப்போ இவன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, அப்போ என்ன கவர்மெண்ட்டு, அப்போ இதை வச்சு இப்போ விஜய் வந்து முடக்கலாம் பார்க்குறீங்களா? இல்லை தெரியாதுன்னு பார்க்குறீங்களா? அதான் என்ன அமுக்குனாலும் என்ன வந்து விஜயை வந்து நீ காலி பண்ண நினச்சாலும் விஜய் 100 அடி தாண்டுவாரை தவிர 40 அடி 30 போகிற ஆளே கிடையாது. விஜய்க்கு வந்து இது சாதாரணமான விஷயம் தான். புரியுங்களா? விஜய் காலி பண்ண நினைக்க நீங்கள் வீணாக போவீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது. சார் இப்போ வந்து விஜய் இருக்குன்னு ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கலாம் நிறைய பேர். ஏன்னா வந்து நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா இதை பற்றி இவர் ஒன்றுமே பேச மாட்டார், விஜய் சார் ஒன்றுமே பேச மாட்டார் அப்படின்னு ஒரு விஷயம். விஜய் பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க. விஜய் சார்ந்து எல்லோரும் பேசும்போது அப்போ விஜய் பேசணும். விஜய் பேசினா நடக்க போகுது? விஜய் சார்ந்து எல்லோரும் பேசுவாங்க. யாருமே பேசுனா விஜய் பேசுவாங்க, யாரும் பேசுனா விஜய் பேசுவார். எல்லோரும் பேசும்போது விஜய் பேசுவோம். அவன் விஜய் எல்லோரும் இப்போ நாங்களாம் பேசுகிறோம், விஜய் பதில் தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ விஜய் நாலேஜ் தான் நாங்கள் பேசுகிறோம். அப்போ நாங்கள் பேசினா போதாத? என் பிள்ளைக்கு பிரச்சனை பார்த்து நான் பேசுமா? அப்போ இது என் பிள்ளை பேசுமா? பிள்ளை பேச மாட்டேன், நான் தான் பேசுகிறேன். அதேமாதிரி நாங்களாம் வந்து விஜய் வந்து பிள்ளை மாதிரியும் சகோதரர் மாதிரியும் நண்பன் மாதிரியும் எங்களில் ஒரு ஆளை தான் பார்க்குறோம். அப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, நாங்கள் பேசுகிறோன்னா விஜய் எல்லாம் ஒன்று தானே. விஜய் தான் பேசணும், ஒரு சட்டக்காரன். விஜய் பேசுகிற மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் இழுத்து மூடி வாபஸ் வாங்கி ஆளை கண்டுபிடிச்சுவாங்களா? ஒரு மண்ணாங்கண்ணி கிடையாது இல்லையா? விஜய் இது பேசணும், விஜய் சார்பில் எல்லாம் பேசுவாங்களே. இது வந்து ஜனநாயக படுகொலை மாதிரி சினிமாவோட படுகொலை. இது வந்து சினிமாவை இதை செய்யுது வந்து ரூலிங் பார்ட்டி தான் பண்ணுமே தவிர வேறு வெளியில் இருந்து எவனும் பண்ண மாட்டாங்க. வெளியே எவனுமே உள்ளே போக முடியாது. ஒரு ரகசிய அறைக்குள்ளே எவன் போக முடியும்? ரகசிய அறைக்குள்ளே போகிறது யார் போக முடியும்? பவர் இருக்கிறாலும் பதவி இருக்கிறாலும் தான் போக முடியும். இப்போ அவனு தான் அந்த வேலையில் இருக்காங்க, அந்த வேலையை அவங்க தான் செய்கிறானுங்க. அதனால் வந்து இது வந்து என்னென்னா முழுக்க ரூலிங் பார்ட்டி தான், ஆளும் ஆட்சி தான். இதில் இன்னொன்று முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம இவர் டேரக்டர் அமீர் இருக்கார்ல, அவர் வந்து நான் ஒரு சில காட்சிகள்லாம் பார்த்தேன், இதில் லீக் ஆனதில் நான் ஒரு சில காட்சிகள்லாம் நான் பார்த்தேன், அதில் வந்து சிறுபான்மையரை வந்து தப்பாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது எப்படி சார் அவர் வந்து அந்த மாதிரி அவர் டேரக்டராக இருக்கார், இது மாதிரி லீக் ஆன காட்சியை பார்த்து அவர் எப்படி பேசலாம் சார்? எப்படி அமீருக்கெல்லாம் புத்தி கிடையாது. அமீர்லாம் புத்தி இருந்தால் எப்போ பெரிய ஆளாக இருப்பார். எவ்வளவோ பிரச்சனை மாட்டின்னு முதல்ல அவர் பிரச்சனை சார்ட் அவுட் பண்ண முடியல. அவர் போய் நான் பார்த்தேன், லீக் ஆச்சு, சிறுபான்மை இதை சொல்லுங்கள், இஸ்லாமியை தப்பாக சொல்லிக்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா இது வந்து திமுக மேலே பற்றுதலும் விஜய் மேலே இதுலேயும் சொல்கிறது தான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அமீரில் ஒரு ஆளே கிடையாது. அவர் பேசுகிற ஒரு விஷயமே இருக்காது, அது மேட்ரும் கிடையாது. அமீர் தான் ஜாதி பாஷா ஜாபர் சாதிக்கு இவங்கெல்லாம் ஒரு டுபாக்கு இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்லேயே இல்லை. அமீருக்கு நானே குரல் கொடுத்துருக்கேன் படத்துக்கு. இல்லை அவ்வளோ பெரிய உழைப்பை சொன்ன கார்த்திக் குடும்பம்னு சொல்லி நானே சப்போர்ட் பண்ணுங்க. அவ்வளோ இப்போ அமீர் வந்து இந்த மாதிரி வந்து ஜனநாயக முடக்கெல்லாம் தப்புன்னு சொல்லி அப்போ குரல் கொடுக்க வேண்டியது தானே. அன்றைக்கி இவனுமே குரல் கொடுக்கல, ஜனநாயகம் முடக்கிறாங்கல்ல. அன்றைக்கி உண்மையிலேயே விசுவாசிகளாக இருந்தவங்கலாம் அது ஒரு ஜனநாயக படுகொலை, ஒரு நடிகனோட உழைப்பு, ஒரு இயக்குனரோட உழைப்பு, ஒரு தமிழுடைய இழப்பு. தயவுசெய்து இது நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம். அன்றைக்கி எவனா ஒருத்தர் குரல் கொடுத்தானா இன்றைக்கி எல்லாத்தையும் பேச யோகிதை இருக்குது. அன்றைக்கி எந்த அந்த யோகிதை புத்தி இல்லை. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க? பைரஸ் வந்து அப்போ எங்கே போய் பிடிப்பீங்க, எவங்க போய் மடங்குங்க? இல்லை சென்சார் போர்டு போய் தயாராக பண்ணுங்கள், இல்லை செல்ல போய் தயாராக பண்ணுங்கள், இல்லை ரூலிங் பார்ட்டியை தயாராக பண்ணுங்கள். 4 மாதம் முடங்கி இந்த ஒரு இது ரிலீஸ் 5 நாளைக்கு எலெக்ஷன் 10 நாளைக்கு முன்னாடி லீக் வருதுன்னா அப்போ என்ன காரணம்? இதை லீக்கு விட்டு இதில் ஒரு சிம்பத்தி தேடலாம், இதில் வந்து ஒரு வன்மத்தை தேடலாம், வன்மத்தை கக்கலாம், விஜய் மேலே பழி போடலாம் அப்படின்னு ஒரு ஏக்கம் தானே. சும்மா இதெல்லாம் அசரம் பண்ணாதெல்லாம் அவருக்கு சம்மந்தமே கிடையாது. சார் இன்னொருத்தர் வந்து சாட்டை துரைமுருகன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, படத்துக்கு நீங்கள் போய் இதில் தேட்டரில் வரீங்க, அதை கொண்டாந்து என்னோட யூடியூப் சேனலில் கொடுங்க, நான் போட்டுக்கேன், அதில் வர வருமானத்தில் அவங்களுக்கு கொடுத்துறேன். யூடியூப் சேனல் வச்சு என்ன சேனல் வச்சுருக்காங்க? சாட்டை துரைமுருகன் ஏன்னா யூடியூப் சேனல் அது ஒரு சேனலு. அதில் போய் நல்லா செருப்புகள் தெரியும். சாட்டை துரைமுருகன் ஒரு 500 கோடி படத்தை போய்ட்டு ஒரு 50 பேர் கூட பார்க்காத ஒரு சேனலில் கொண்டு போடுவாங்களாம்மா.
அவ்வளோ கேவலமான படம் எடுத்து வச்சுருக்கான்ல, மூலம் அவன் யாருனே தெரியல. அது சாட்டை திரும்பிருக்கான், அவன் போய் பேசுகிறான் பைத்தியக்காரன். செருப்படி அவனை. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் வர வருமானத்தில் நான் கொடுத்துட்றேன்றாரு. மயிர் வருமானம் மூலம் அவன் சேனலில் அவனுக்கு வருமானம் வருதா பாருங்க. அவன் சேனலில் அவனுக்கு செலவுக்கு வருமானம் வருதா பாருங்க. அதை விட்டு இந்த அவனாம் இது போஸ்ட்டு கூட அவன் சேனலில் போடுற அளவுக்கு அவன் வேல்யூஃபுல் இல்லாத ஒரு ஆள். அவன் ஒரு ஆள் பேசுகிறான் கொடுக்காத. தொடர்ந்து விஜய் பற்றி மட்டும் தான் சார் பேசுகிறார் அவரோட யூடியூப்பில். தொடர்ந்து ஃபுல்லாக விஜய் என்னது அந்த சேனல் எப்படியா ரன் ஆகணுமே, சேனல் எதாவது ரன் ஆகணும், சேனல் எதாவது ஃபோக்கஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் ஒரு ஆளாக அவனுக்குள்ளே அவன்லாம் பேசவே கூடாது. சாட்டை திரும்பவும் லிஸ்ட்டில் இல்லாத ஆள் எவனே தெரியல. அவன் நானாக படம் எடுத்திருக்கேன், ஒரு 10-15 கோடி இழந்திருக்கேன். சினிமாவில் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆர்டிஸ்ட்டில் பழகிருக்கேன், எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. எனக்குன்னு நான் சினிமா வாழ வச்சுருக்கேன், தேட்டருக்காரன் வாழ வச்சுருக்கேன், ஒரு எஸ்.ஏ. சூர்யா உருவாகியிருக்கேன், விமலை உருவாகியிருக்கேன், ஒரு 30-40 இயக்குனர் உருவாகியிருக்கேன், 10 ஹீரோக்களை உருவாகியிருக்கேன். நான் இவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. விட்டு பார்க்கூரு அவன் ஒரு ஆள், அவனை கழட்டி விடுறான். இந்த படம் வந்து ஒரு அரசியல் சார்ந்த படம். அது இல்லாமல் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அந்த இதெல்லாம் இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போ படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா இது எப்படி சார், எப்படி போய் ரீச் ஆகும், படம் ஓடுமா எப்படி சார்? படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாகும் பிரதர். இப்போ வந்து இது நம்ம விஸ்வரூபம் 2 விஸ்வரூபம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி பைரசி வந்துச்சு, யூடியூப்பில் வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. புரியுதா? அது விஸ்வரூபம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. ரிலீஸ் எல்லாம் வெளியே வந்தது அப்புறம் கூட படம் ரிலீஸ் ஆகி பெரிய கல்லா கட்டுச்சு. விஸ்வரூபம் 1, 2 தான் பெருசாக போகல, 1 சூப்பராக போச்சு. புரியுங்களா? அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து என்ன லீக் ஆனாலும் இந்த தேட்டரில் பார்க்குற எஃபெக்ட்டு, தேட்டரில் பார்க்குற வேல்யூ ஃபுல்லாக இப்போ இங்கிலீஷ் படம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறோம். எல்லாமே பைரசி வந்து சிடி வந்து அங்கே ரிலீஸ் ஆகணும். ஆனால் இங்கே ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலையா? அவதார் எவ்வளோ படங்கள், அவதார், ஜுராஜ் பார்க்கு, எவ்வளோ எக்கச்சக்கமான படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலையா? ஸோ அந்த மாதிரி தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் தான் தவிர சேனல்லையும் யூடியூப்லேயும் இதுலேயும் லீக்கெல்லாம் பார்த்தெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பார்த்த எண்ணம் இருக்காது, பார்த்த திருப்தி இருக்காது. பட் அதையும் மீறி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். இன்னொன்று விஜயை பொறுத்தவரை என்னென்னா, அந்த சினிமாக்காரருக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணால் தான் விஜய். லியோவாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், கொரோனா டைமில் ஃபுல்லாகவே தேட்டருக்காரன் நல்லா இருக்கணும், சினிமா நல்லா இருக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து படத்தை எடுத்து வச்சு 6 மாதம் கூட வெயிட் பண்ணாரு தேட்டரில் ரிலீஸ் ஆகட்டுன்னு சொல்லி. 6 மாதமாக அந்த கண்டென்ட்லாம் லீக் ஆகலை. லியோவும் சரி, மாஸ்டரும் சரி, படம் எடுத்து முடித்து சென்சாராக 6 மாதம் வெயிட் பண்ணாங்க, 8 மாதம் வெயிட் பண்ணாங்க தேட்டர் ரிலீஸுக்கு. அன்றைக்கெல்லாம் கண்டென்ட் ரிலீஸ் ஆகலை, வெளியே வரல. ஏன்னா அன்றைக்கி விஜய் அரசியலில் கிடையாது. அரசியல் வந்து ஆரம்பிக்கிற பொசிஷன் இருந்தால் இந்தளவுக்கு தாக்கம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி 3 மாதம் இந்த படம் பைரசி ஆகுதுன்னா அது அப்போ அரசியல்வாதி போடுற திட்டம், இப்போ ஆளுங்கட்சி பண்ணுற வேலை தானே. இது ஆளுங்கட்சி பண்ணுற வேலை தானே. நான் சொன்ன இந்த படம் இன்னொன்று என்னென்னா சார், அவரோட அரசியல் கேம்பெயினுக்காகவும் கொஞ்சம் இந்த படம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு உள்ள அவருக்கு இது பண்ணுற வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் படம் வந்து இதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்துச்சுன்னா அந்த காட்சிகள்லாம் வேஸ்ட் ஆகணும் சார். அப்போ அது சினிமாவிலையும் சரி அரசியலும் சரி ஒரு 4 கதை தான் இருக்குது. ஒன்று காதல் கதை எடுக்கணும், இல்லை அரசியல் சார்ந்த கதை எடுக்கணும், இல்லை குடும்ப கதை எடுக்கணும், இல்லை கிளாமர் படம் எடுக்கணும். ஸோ அரசியலும் சினிமாவும் தனித்தனிலாம் கிடையாது. அரசியல் சினிமா ரெண்டும் ஒன்று சேர்ந்தது தான் தொழில். அரசியல்வாதி ஃபுல்லாக அரசியல்வாதியே கிடையாது. அரசியல்வாதி ஃபுல்லாக சினிமாவிலேருந்து வந்தவங்க தான் அரசியல்வாதி. புரியல? அரசியல் பிரச்சாரத்துக்கு சினிமாவை பயன்படுத்துவாங்க, சினிமாவுக்காக அரசியலை பயன்படுத்துவாங்க. அரசியலில் உள்ள தவறுகளை சுட்டி காட்ட தான் சினிமா. அரசியல் என்ன தவறு பண்ணுறாங்க, அரசியல்வாதி இன்றைக்காவது அரசியலை பற்றி பேசக்கூடாதுன்றாங்க. ஆனால் 30 வருஷம் முன்னாடிலாம் திருமுனை கூட்டம்னு ஒரு கூட்டம் இருந்தது. நைட்டு 10 மணி தான் மீட்டி ஆரம்பமாக, காலையில் 2 மணி தான் முடியும், 4 மணி தான் முடியும். அப்போ ஃபுல்லாக சினிமாக்காரன் தான் ஃபுல்லாக அரசியலை பற்றி கேவலப்படுத்தி பேசுவான். இன்றைக்கெல்லாம் அது பேசக்கூடாது, போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அரசியல் சார்ந்து தான் சினிமா சார்ந்த அரசியல். அதனால் வந்து அரசியல் பிரச்சாரமே சினிமா மூலமாக தான் ஆரம்பிக்கும். சினிமா ரிலீஸுக்கு முன்னாடியே சினிமாவை ரிலீஸ் பண்ணால் தான் அரசியலில் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். சினிமாவில் ஒருத்தர் ஜெயிக்கனால, அரசியலில் ஒருத்தர் ஜெயிக்கனால சினிமாவை ரிலீஸ் பண்ணால் அரசியல் ஜெயிக்க முடியும். ஏன்னா அரசியல் சார்ந்து தான் சினிமா சார்ந்தா அரசியல் வேறு, சினிமா வேறுலாம் கிடையாது. அங்கே என்டிஆர் ஆண்டார், இங்கே வந்து ராஜ்குமார் இருந்தால் அப்படி பெங்களூரில் சினிமாக்காரர் தான் ஒரு அரசியல்வாதி. இங்கே ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞர் இருந்தாங்க. எல்லாமே சினிமா சார்ந்தவங்க தானே.
அப்போ எப்படி சினிமா வேறு அரசியல்வாதி சினிமாவுக்காக தான் வந்து அரசியலுக்காக தான் சினிமா முடக்கிட்டாங்க, சினிமா சார்ந்து தான் அந்த படம் இருக்குது, அரசியல் சார்ந்த சினிமா இருக்குது அப்படி சொல்கிறது எல்லாமே அரசியல் சார்ந்தா சினிமா இருக்கும். அப்போ நான் ஒரு படம் பண்ணேன், இசைன்னு ஒரு படம் பண்ணேன். ஏஆர் ரஹ்மான் ரோல் வந்து எஸ்.ஏ. சூர்யா, இளையராஜாவில் வந்து இளையராஜா ரோல் வந்து சத்யராஜ் பண்ணார். அப்போ இளையராஜா என்ன சொன்னார், என் ரோல் பண்ணக்கூடாது அப்படின்னாரு. அப்போ இளையராஜா லெட்டர் அனுப்புனார் எஸ்.ஏ. சூர்யாவுக்கு. என்ன அனுப்புனார், என்னுடைய கதையை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அப்போ இளையராஜா என்ன சொன்னார், இது எஸ்.ஏ. என்ன சொன்னார், படம் கம்ப்ளீட்டாக முடிச்சு உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன், இந்த படத்தை உங்கள் ரோல் நீங்கள் தப்பான ஆள்னா உங்களை தப்பாக காட்டியிருப்பேன், அப்போ உங்கள் கேரக்டர் தப்பு தானே, அப்போ இவ்வளோ தப்பான ஆளையா சினிமாவில் இருக்க, அதே படம் பாரு நல்லதாக சொல்லிக்கிறேன், சிவில் நல்ல ஒரு சினிமாவுக்கு தேவை தானே, அப்படி தான் சொல்லிங்க. நீ படம் முடியுது முன்னாடி தவறு அது எப்படி தவறுன்னு சொல்ல முடியும்? படம் எடுத்து முடிச்சு நீ போட்டு காட்டுறத நீ பார்த்தது எப்போ நீ தவறா ரைட்டான்னு சொன்னால் அது நியாயம். படம் எடுக்க முன்னாடி நீ என்ன சித்தரிக்கிறாருன்னா உன்னை சித்தரிக்கிறானா இல்லையான்னு நீ படம் பார்க்க எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் இந்த படமும் அரசியல் சார்ந்தது, அரசியல் இருக்குது, அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்னா இப்போ படம் ரிலீஸ் ஆனால் இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியா, அரசியல் படமா, அரசியல் இல்லையான்றது. படமே ரிலீஸ் ஆகும் நீ வந்து அரசியல் இருக்குன்னா அரசியலுக்கு அப்போ உனக்கு யார் சொன்னது? அப்போ உங்களால் தான் உள்ள படம் பார்த்து உங்களால் தான் முடக்கி வச்சுருக்காங்க படத்தை. அப்போ அந்த பயம் இருக்குல்ல, அப்போ என்ன இருந்தாலும் எதுக்குறீங்க, எதுக்கு அந்த ஆளை வந்து நீங்கள் தடுக்குறீங்க? வந்துட்டு போட்டோம், தவறை சுட்டிக்காட்டு தப்பா? தவறை சுட்டிக்காட்டு தப்பா? அப்போ சுட்டிக்காட்டு தப்பு இல்லைல்ல, அப்போ படத்தை ரிலீஸ் பண்ணிப்போ. அப்போ படத்தை பார்த்து பயப்படுற நீ அப்போ வாழ்க்கையை ஒழுங்காக இருக்க மாட்டேன்ற, வாழ்க்கையில் ஒழுங்காக இருந்தால் நீ படத்தை பார்த்து ஏன் பயப்படணும்? இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு 2026 அது ஃபுல்லாக அரசியல் கார்டு போட்டுருக்கேன். ஃபுல்லாக விஜய் கட்டப்போ தான் நட்டி நடராஜ் போட்டிருக்கான். நட்டி நடராஜ் லைஃப் அவன் யாருன்னே தெரியல. முதல்ல அந்த நட்டி யாருன்னு சினிமா யாருமே தெரியாது. புரியுங்களா? சினிமா அவன் யாருன்னே தெரியாது. அவனுக்கு கேமராமேன் நட்டி நடராஜ். புரியுதா? அவனுக்கு இந்த நேரத்தில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டது யார்? அது விஜய் ரோல் அப்படியே இருக்குது. அந்த முடி கிடி தாடி கிடி அந்த ரோல் எல்லாம் டோட்டலாக விஜய் ரோல் மாடல் தான். அது மட்டும் அப்போ போய் சென்சார் போர்டு சப்போர்ட் பண்ணுது. அப்போ அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சென்சார் போர்டையோ இன்னும் அவனை மாதிரியே பண்ணியிருக்கேன், அதே மாதிரி காட்டிருக்கேன், அப்போ அது தப்பு இல்லையா? அது அப்போ ரிலீஸ் பண்ண விடலாமா? கூட இருக்கிறவரும் இவர் தான், நம்ம குஷி ஆனந்த் தான் கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி தம்பிராமையா. தம்பிராமையா வந்து ஒரு ஆள் அந்த லிஸ்ட்ல அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அது வேற விடுங்க. குஷி ஆனந்த் அங்கே இருக்கிறான். விஜயோட கெட்டப்பு எவன் கெட்டப்பு போடு, ஏன் ஸ்டாலின் கெட்டப்பு போடு, இல்லை வந்து உதயநிதி நடிகை தானே அவன் கெட்டப்பை போடு, இல்லை அஜித் கெட்டப் போடு. எதையும் விஜய் மாதிரியே முடி வச்சு, விஜய் மாதிரி ஹேர்ஸ்டைல் வச்சு, விஜய் மாதிரி ட்ரெஸ் போட்டு எதுக்கு அந்த இது? அப்போ வந்து முழுக்க விஜய் மறைமுகத்தாக தானே. அது என்ன கிளிக்க போகுது? அந்த படம் ஓடாது. காசு கட்டாது, கல்லாம் பண்ணது. அந்த கண்ணன் டிரைவர் ஒரு அறிவு இல்லாதவன். படம் ரிலீஸ் ஆகி பெருசாக போகலை, சுமாராக போகுது. அது என்னதான் கிளிக்குவது? என்னதான் அந்த படம் ஓடுது, அந்த படத்துக்கு காசாகுமா? அது அந்த படம் செலவு பண்ணியிருக்காங்கல்ல, அதுக்கு அது காசாகுமா? விஜய்லாம் சாதமாக இருக்கிறவே கிடையாது. ஏன்னா விஜய் வந்து வளர்ந்தது மிகப்பெரிய போராட்டத்தை ரணகலப்பட்டு தான் விஜய் உச்சத்தில் வந்திருக்கு. அப்படி அந்த ரணகலை தான் ஒருத்தர் உச்சத்தில் கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ரணகலத்தை அரசியலில் காட்டுறாங்க. இந்த ரணகலமும் அவரை வேறு ஒரு உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும். அப்போ இவங்கெல்லாம் பாதி மிரண்டு பயந்து ஓடுவாங்க. அதுதான் இன்றைக்குள்ள ஜனநாயகம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சார் இப்போ கடைசியாக ஒன்று இதை யார் லீக் பண்ணாங்கன்னு இவங்க சைபர் கிரைம் வந்து ஃபுல்லாக இது பண்ணுறாங்க, தீவிரமாக வந்து யாருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அது யாருன்னு? அது ஒரு மண்ணாங்கட்டி தான். என்ன தண்டனை கொடுப்பாங்க? தண்டனை உள்ளே வச்சு வெளியே விடுவாங்க, வேணாம் தண்டனை பண்ணுவாங்க. அதுக்கு எவிடன்ஸ் அழைச்சிடுவாங்க. கொஞ்சம் வெளியே வந்த அப்புறம் இது வந்து எனக்கு கண்டுபிடிச்சி என்ன பிரயோஜனம், என்ன 10 நாள் எலெக்ஷன் வரப்போகுது, அது போட்டு இழுத்துருவானுங்க. எலெக்ஷன் அப்போ அதை மறந்துடுவானுங்க. தப்பு இவர் சிஎம் ஆனாலும் அவர் சிஎம் ஆனாலும் அது தூக்கி தட்டிட்டு படம். அது இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. திருடுறதுக்கு முன்னாடி வந்து தடை போடலாமே தவிர, தேடி போன அப்புறம் பிடிச்சா மொத்த பொருளை ரெக்கவர் பண்ண முடியும், பாதி பொருளை ரெக்கவர் பண்ண முடியும். அப்போ அதை என்ஜாய் பண்ண திருட தானே அது பண்ணதே. நான் ரூலிங் பார்ட்டி தான் அந்த வேலையை பண்ணுது, வேறு வெளியே இருந்து எங்கேயும் பண்ணலையே. ரூலிங் பார்ட்டி தான் தெரியும். பணம் போடுறான், சந்தோஷம் போடுறான், காசு ரிட்டர்ன் வட்டிக்கு பணம் வாங்கி நடிக்கிறவன் உயிரை கொடுத்து உழைக்கிறான், டெக்னீஷியன் எல்லோரும். ஆனால் எல்லோரும் காசு வாங்கி எல்லோரும் சம்பாதிச்சு வெளியே போயிட்டாங்க. அதில் ஃபைனான்ஸ் வட்டிக்கு பணம் வாங்கி போட்ட ப்ரொடியூசர் மட்டும் தான் இங்கே மாட்டின்னு ரோட்டில் நிற்கிறான்.
நீ அந்த பிடிச்ச காப்பை எவனால் முடியுமா? அந்த காசை எவனால் ஈடுகட்ட முடியுமா? என்ன பிடிச்சாலும் அதை ஈடுகட்ட முடியுமா சொல்லு? அப்போ இந்த ஜனநாயக படுகொலைப்படுது ஒரு ரூலிங் பார்ட்டி தானே. ரூலிங் பார்ட்டி கொஞ்சம் புத்தி வர வேணாம். இப்போ அவங்க வீட்லேயே அவங்க இதிலே ஒரு இப்போ நாளைக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ சன் பிக்சர்ஸ் 2 படம் எடுக்கிறாங்க. ரிலீஸ் முன்னாடி அவனுக்கு வந்து அந்த படத்தை தடை போட்டு அதை பயிர் சும்மா விட்டான். அதை விட்டு அவன் சும்மா இருப்பான்ல? சினிமாக்காரன் பார்த்து பயப்படுதான் அரசியல்வாதி. காலங்காலமாக எனக்கு தெரிஞ்சு சினிமாக்காரனுக்காக தான் அரசியல்வாதி பேதி ஆகிடுவான். அரசியல்வாதியை பார்த்து சினிமாக்காரன் பேதி ஆகவே மாட்டான். ஏன்னா அரசியல்வாதி ஒரு அந்த தொகுதி தான் இருக்குது. சினிமாக்காரன் உலகமே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது இவனை இறங்குனா அரசியல்வாதி பயந்து ஓடிடுவானுங்க. சென்சார் போட்டு ஓடி போயிடும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓடி போயிடும். ஆனால் இவங்க இறங்காமல் இன்றைக்கி வந்து ட்விட்டர் போடுறானுங்க, லெட்டர் எழுதி போடுறானுங்க, பைரசி வந்துச்சு, வன்மையாக கண்டிக்கிறோம், திண்டிக்கிறோம். இதெல்லாம் எவன்டா கேட்டது உங்கள்கிட்ட? எவன் கேட்டது? இதெல்லாம் எவன் படிப்பான்? இதெல்லாம் எவன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான்? முதல்ல புத்தி வரவனா இவனுக்கு. வாழை விட்டு தும்ப பிடிக்கிற கதை இவனுக்கு. வாழை விட்டு தும்ப பிடிக்கிறது. வாழை போல தும்ப பிடி முடியும் சொல்லு? பைத்தியக்காரங்க, முட்டா பசங்க. இதெல்லாம் பேசவே கூடாது, பேச கேவலங்க. ஓகே சார், உங்களை கருத்து